பிகினர்ஸ் இந்த முறையில் செஞ்சு பாருங்க. ரொம்ப ஈஸியாக கட்டிகள் விழாமல் செய்யலாம். என் பையன் ஒரு காமெடி சொன்னான், வடிவேலு தக்காளியை நசுக்கி அடித்த மாதிரி அவன் ஃப்ரெண்டும் கடையில் அடிச்சிட்டான்னு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாம் 60. இப்போது மணி என்ன பார்த்தீங்களா? 12:10. அதாவது பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை, தேர்ஸ்டே. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் லஞ்ச் செய்யவே வந்திருக்கேன். காலை வேலையெல்லாம் இருந்தது, அதெல்லாம் நான் வீடியோவில் காமிக்கலை. இப்போது 2 முட்டை குக்கரில் போட்டிருக்கேன் வேகிறதுக்கு. ஒரு 3 விசில் வரட்டும், எடுத்துக்கலாம். இந்த பக்கம் நம்ம மாடி தோட்டத்துலேருந்து எடுத்த தோட்டம் கிடையாது, ஏதோ வந்த கீரை, அதை பொரியல் தாளித்து விட்டுட்டேன். இங்கே நேற்று வச்சுருந்த மீன் ஃப்ரீசரில் வறுக்கிறதுக்கு அதை வச்சுருக்கேன். அடுத்து இங்கே வெங்காயம், தக்காளி 2, ஒரு பெரிய 2 வெங்காயம், கருவேப்பிலை, குடமிளகா 1 பொடிசாவை கட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். ஒரு கேரட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பொரியல் ரெடி ஆகிடுச்சு, எடுத்துருவோம். பவுலுக்கு மாற்றிட்டேன். இப்போ அதே கடாயை கழுவிட்டு வச்சுருக்கேன். இப்போ அதிலே எண்ணெய் போட்டு நம்ம இந்த மீனை வறுத்துக்கலாம். இது பார்த்தீங்களா, நேற்றே வறுக்க வேண்டியது. இது ஏதோ டைம் சரியில்லை, ஏதோ மாறி போச்சு. சரி, இப்போ போட்டுடலாம். எண்ணெயில் போட்டு மீனை வறுத்து வச்சுருவோம். சீலா மீன் தான் இது, வால் பக்கம். அதில் போட்டு விட்டுடலாம். எது வாங்கிட்டு வந்தாலும் உடனே செஞ்சால் தான், ஃப்ரிட்ஜில் வச்சு செஞ்சாலும் எங்கே டேஸ்ட் வருது. மேலால் கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு விட்ருவோம். இப்போ கருவேப்பிலை போடுங்க, கொஞ்சம் நல்ல மணமாக இருக்கும். மீனெல்லாம் வறுக்கும்போது எது வறுத்தாலுமே போடுங்க. இந்த பக்கம் குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டேன். முட்டை வெந்துட்டுருக்கோம். எடுத்து பக்கம் வச்சுட்டு இப்போது குக்கரையே கழுவிட்டு நம்ம ஸ்டவ்வில் போட்டுக்கலாம். முட்டையை எடுத்துடலாம். ஏன்னா இப்போ குக்கரில் தான் நான் இப்போது இது சேர்ப்பேன், தக்காளி சட்னி. அதாவது தக்காளி, குடமிளகாய் சட்னி தான் பண்ண போகிறோம். அதுக்கு எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு எப்பவும் போல், ஏன்னா குக்கரில் தான் செய்யலான்னு செய்கிறேன். ஏன்னா அப்போ தான் தக்காளியெலாம் நல்லா மசிஞ்சு வேகும் இல்லையா, அதுக்கு தான். கடுகு, சீரகம் காணும், கொட்டி வைக்கணும். கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, சீரகம் கொஞ்சம் போட்டுடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகா இருக்குல்ல, கேப்சிகம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெயில் போட்டு முதல்ல கொஞ்சம் வதக்கிக்கலாம். அப்போ தான் அந்த பச்சை வாசனை போனதான் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு இப்போது கொஞ்சம் வதங்கட்டும் அது. ஏன்னா இந்த தக்காளி பாடு பெரும்பாடாகுது. தக்காளி படுற பாடு, விலை பார்த்தா அவ்வளோ விற்கிது. தக்காளி போடுறியா அப்படின்னு கொதிக்கிறாங்க. போடாமல் எப்படி தக்காளி சட்னி வரும்னு எனக்கு தெரியலை. இப்போ அதிலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயத்தை சேர்த்துறேன். இது கூடவே கேரட்டு, இதுவுமே கொஞ்சம் வதங்கட்டும். இது கொஞ்சம் வதங்கின உடனே இது கூடவே கேரட்டை சேர்த்துக்கலாம். பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன், கல் உப்பு. எனக்கு கொஞ்சம் நல்லா வதங்கட்டோன்னு தான். முன்னாடி நான் மொத்தமாக போட்டுட்டேன். நீங்கள் எப்போ நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் குறைச்சி சேர்த்து அதுக்கப்புறம் பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. நான் போடுற மாதிரி ஃபஸ்ட்டே சேர்த்துடாதீங்க. இப்போ தக்காளி கொஞ்சம் பிசைஞ்ச மாதிரி சேர்த்துருவோம். கூட கேரட்டை சேர்த்துட்டு மேலேயே தக்காளியும் சேர்த்து விட்ருவோம். எப்பவுமே தக்காளி கொஞ்சம் பிசைஞ்ச மாதிரி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வரும். இதுவும் ஒரு வதக்கிட்டு தக்காளியை மேலே சேர்த்து வதங்கட்டும். இப்போ தக்காளி போட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா நசுக்கின மாதிரி போடுங்க. வடிவேலு நசுக்கி மேலெல்லாம் அடித்த மாதிரி நசுக்கினா தான் அது நசுங்கும் நல்லா. அதுக்கப்புறம் இது ஒரு காமெடி வேறு என் பையன் சொன்னான், தக்காளி காமெடி. வடிவேல் மாதிரி அவன் ஃப்ரெண்டு கடையில் தக்காளி கீழே விழுந்துச்சுன்னு கேட்ச் பிடிக்க போயிருக்கான். அப்படியே பிடிக்கும்போது நசுக்கி எதிரிலலாம் ஜூஸ் வந்துச்சுன்னு சொன்னான். மஞ்சள் தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் ஒரு 3/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மி, மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உப்பு நம்ம ஆல்ரெடி சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சம் வதங்கட்டும், மூடி வைக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து குக்கரை மூடி வைக்கலாம். முதல்ல இது கொஞ்சம் வதங்கி வந்தால் தான், எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் நல்லாயிருக்கும். அதுக்காக தான். இப்போ அப்படியே மூடி போட்டு வைக்கலாம். ஒரு நிமிஷம் வதங்கி வரட்டும். அதுக்குள்ளே இப்போ பாருங்கள், 1 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு அரைச்சேன், அந்த பேஸ்ட்டில் கொஞ்சம் ஜாரில் தண்ணி கழுவி ஊற்றிட்டு நான் வேறு எதுவும் சேர்க்கல, அது போதும். இப்போ இந்த பக்கம் மீன் பாருங்கள், பொரியல் ஆகிடுச்சு. மீன் முழுசாக இல்லாமல் மீன் பொரியலை செஞ்சு வச்சுட்டேன். ஏதோ ஒன்று, அதுக்கு இஷ்டம் இல்லை. முள் தனியாகவும் இது சதை தனியாகவும் வந்துச்சு மீன்.
அது பரவாயில்ல, முள்ளில் அதிகம் இல்லாத மீன் எண்ணெயில் தொட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். அடுத்து வந்து இங்கே திறந்து பார்க்கலாம். இப்போ இன்னொரு ஐடியா பண்ணுறேன். இப்போ மேஷரை வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டு வைங்களேன், அந்த கொஞ்சம் நெஞ்சம் தக்காளி தோலில் ஒட்டினுக்கிறதெல்லாம் தனித்தனியாக வந்துடும். இந்த மாதிரினா நம்ம வெந்த பிறகு தோலை மட்டும் எடுத்து தூக்கி போட்டால் கூட பரவாயில்ல. இல்லைன்னா தக்காளியோடு சேர்த்து சேர்த்து தூக்கி போட்டால் அப்புறம் தக்காளி சட்னியில் என்ன இருக்கும்? ஒன்றுமே இருக்காது. இப்படி தான் பண்ணுறான். அடுத்து இப்போ அதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துட்டு வேகணும்ல, அதுக்காக மூடி போட்டு ஒரு 2 விசில் வச்சுட்டு எடுத்துக்கலாம். அப்போ நல்லா மேஷ் ஆகி வந்துச்சுன்னா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான். அதுக்குள்ளே இங்கே முட்டையை உரிச்சிக்கலாம். உரித்து வச்சுட்டேன். கீரல் போட்டு வச்சுருக்கேன். முட்டை 2 விசில் வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு முட்டையோடு அதிலே சேர்த்துட்டு 1 நிமிஷம் அதை மூடி போட்டு வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி இருந்தால் நீங்கள் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லை. கருவேப்பிலை மட்டும் நான் பொடியாக சேர்த்துருக்கேன். உப்பெல்லாம் சரியாக தான் இருக்கும், மைல்டாக இருக்குது. இப்போ அந்த முட்டையை சேர்த்து விட்டுடலாம். வேக வச்ச முட்டை ஒரு 4-5 கீரல் போட்டிங்கன்னா கத்தியில் அது வந்து அந்த காரமெல்லாம் கொஞ்சம் அதில் ஏறும். அதுக்காக தான் கட் பண்ணி சில பேர் வைப்பாங்க. எங்கள் வீட்டில் கட் பண்ணி வச்சுன்னு வைங்களேன், தக்காளி சட்னியோடு சேர்த்து முட்டையும் குப்பையில் தூக்கி போட்டுருவாங்க எடுத்து. நான் அதுக்காக தான் முழுசாகவே போடுறது. எப்படியோ செய்ய வேண்டியதாக இருக்குது. இப்போ வந்து பவுலில் மாற்றிடலாம். ஏன்னா குக்கர் வேணும் எனக்கு. ஏன்னா நான் வந்து ராகி களி கிண்ட போகிறேன் எனக்காக. அதுக்காக இது வலிச்சு வந்து ஒரு பவுலில் போட்டு வச்சுட்டு அடுத்து நம்ம வேலை பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் பத்தாதுன்னு நினச்சேன். பரவாயில்ல, எண்ணெய் எல்லாம் சரியாக தான் இருக்குது. மேலே மிதந்து வந்திருக்கு. எடுத்து வச்சுட்டு இதே குக்கரையே கழுவிட்டு நம்ம போட்டுக்கலாம். இப்போ அந்த குக்கரையே கழுவிட்டு ஒரு 1.5 டம்ளர் 1.5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் கேழ்வரகு மாவை கரைச்சி விட்டுருக்கேன். அதாவது பச்சை தண்ணியில் தான் கரைக்கணும், மறந்துடாதீங்க. சுடு தண்ணியில் கரைச்சிங்கன்னா கட்டி ஆகிடும். தண்ணியிலே கரைச்சி விட்டுட்டு இந்த ஒரு கப்பில் கலந்தேன். இப்போ இன்னொரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றிட்டேன். மொத்தமாக 1.5 கப்பு தண்ணியில் 2 டீஸ்பூன் கேழ்வரகு மாவை கரைச்சி விட்டுட்டேன். இப்போ அது கொதிக்கட்டும். இப்போ நம்ம சமையல் என்ன பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அது கொதிக்கிறதுக்குள்ளே இப்போ பார்த்தீங்களா, கலவங்கீரை பொரியல், முட்டை கேப்சிகம் வந்து கிரேவி தக்காளி சட்னி பண்ணியாச்சு. அடுத்து வந்து இங்கே வந்து மெயின் பொரியல். அப்புறம் இங்கே வந்து காலையில் வந்து ஜாமுன் கொஞ்சம் இருந்தது போட்டு வச்சேன். அது ஜீரா மீதமாயிடுச்சுன்னு அந்த ஜீராவில் திரும்பவும் கேசரி கிளறியாச்சு. அதுக்கு அடுத்து இங்கே நேற்று குழம்பு இருக்குது. குலாப் ஜாமுனும் கொஞ்சம் இருக்குது, வந்து கேட்பான் பையன். இதுதான் இப்போ இந்த குழம்புக்கு தான் வந்து நான் கொஞ்சமாக ராகி களி கிண்டி நான் சாப்பிட்டுக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா காலையில் நான் பழைய சாதம் தண்ணி ஊற்றி சாப்பிட்டேன். அதனால் திரும்ப சாதம் எடுக்க வேணாம் தான் நான் இந்த மாதிரி யோசித்து பண்ணிகிட்ருக்கேன். இல்லாட்டி சப்பாத்தியும் சாப்பிட்லாம், நைட்டுக்கு சாப்பிடுவேன் நான். அதுக்காக தான். இப்போ பாருங்கள், மாவு இங்கே இருக்கா. இப்போ சப்பாத்தியும் போடணும். அதில் களி கிண்டி வச்சிடலாம். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். இது எப்போவுமே சாதத்தில் உப்பு போட்டு பழக்கன்றதுனால எல்லாமே கொஞ்சம் உப்பு சேர்ப்பேன். உங்கள் இஷ்டம், நீங்கள் போடுங்க. போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. 1 நிமிஷம் நல்லா கொதித்து பொங்கி வரட்டும். அந்த மாவு வேகணும். வெந்த மாதிரி ஆன உடனே நம்ம அதுலேருந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ நல்லா இது கொதிக்க விடுவோம். இது கொஞ்சம் 1 நிமிஷம் நல்லா வேகட்டும். இந்த மாவு வெந்துடணும். வெந்த உடனே நம்ம இதில் மாவு கொட்டிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நல்லா வெந்துடும். அந்த போட்டு அந்த 2 டீஸ்பூன் மாவு வெந்துடணும். இது எதுக்கு போடுறோம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். அதனால தான் வந்து நம்ம மாவு போடும்போது கட்டி விடாது. இப்போ இந்த கப்பில் ஒரு 3/4 கப்பு கேழ்வரகு மாவு எடுத்துக்கிறேன். இதே தாராளமாக ஒரு பெரிய உருண்டை வரும், இல்லைனா சின்ன சின்னதாக 2 வரும். இப்போ நான் கொட்டிட்டு ஸ்டவ்வை நிறுத்திடலாம். நிறுத்திட்டா தான் நம்மளுக்கு வந்து உருண்டை கட்டாது. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கீழே எடுத்து வச்சு கூட கிண்டினோம்னா நம்மளுக்கு உருண்டையே வராது. நான் நிறைய முறை இது மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் கொதிச்சுட்டே இருக்கும்போதே அடுப்புலேயே வச்சு மாவு போட்டிங்கன்னா உருண்டையாக வந்துடும், வேகாது. இப்போ பாருங்கள், கீழே வச்சு தான் நான் கிண்டினேன். ஒரே ஒரு நிமிஷம் தான். அப்படியே நார்மலாக கிண்டி விட்டாலே போதும், ரொம்ப கஷ்டப்படணும் அவசியம் இல்லை. இப்போ கிண்டியாச்சு, அவ்வளோதான். இப்போது நம்ம ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஸ்பூனில் தண்ணியை தொட்டுக்கிட்டு வழித்து விட்டுடுவோம். எல்லாத்தையும் வழித்து விட்டுட்டு கை சூடும் கொஞ்சம் நடுவில் எல்லாத்தையும் சுரண்டி எல்லாத்தையும் உள்ளே விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம்.
ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த தண்ணி பார்த்திங்களா கொஞ்சம் இருக்குது பாருங்கள், அந்த தண்ணியை வந்து அதிலே சேர்த்து விட்ருவோம். சுத்தூரம் அப்படி ஊற்றி விட்டுட்டு மூடி போட்டு மூடிடலாம். இனிமேல் தான் அது வேகணும், ஏன்னா அது அரை வேக்காடு தான் வெந்திருக்கும். இப்போ நம்மளுக்கு மீதி இருக்க அரை வேக்காடு வேகிறதுக்கு நம்ம வந்து மூடி வைக்கணும். எல்லாத்தையும் அப்படியே நல்லா சேர்த்து விட்டுட்டு ஒன்றா மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 3லேருந்து ஒரு 4 நிமிஷம் வெந்தால் போதும். ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும், ஒரு நிமிஷம் கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம மூடிடலாம். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். முதல்ல சிம்மரில் போட வேண்டாம். இங்கே பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சா, இப்போ மூடிட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் சிம்மரில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம். இப்போ ஆயிடுச்சு ஒரு 4 நிமிஷத்துக்கு மேலே. இப்போ அந்த கரண்டி காம்பு பேக் சைடு வச்சு தான் நான் கிண்டியிருக்கேன். நீங்கள் வேணால் பருப்பு கடையிற மொத்த கூட நீங்கள் பேக் சைடு எடுத்துக்கலாம். இப்போ வந்து அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிளறி கொடுங்க. நார்மலாக நம்ம கிளறின மாதிரி கிளறினா போதும், ஒன்றும் பெருசாக அதுக்காக எஃபோர்ட் போட வேண்டியதில்லை. அவ்வளோதான். இப்போ தண்ணியெல்லாம் வற்றி இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துருச்சு பாருங்கள், உருண்டு திரண்டு. இப்போ வந்து நான் கொஞ்சம் இலகலாக தான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கெட்டியாக வேணுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியை கம்மி பண்ணிக்கோங்க. 3/4 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் 1 கப்பு தண்ணி போல் வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 1.25 கப்பு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ அப்படியே நம்ம வெந்துடுச்சு, எடுத்துகிட்டு உருண்டை பிடிச்சிக்க வேண்டியதுதான். நம்ம கையை கூட வைக்க வேண்டியதெல்லாம் ஈரத்தை பண்ணிக்கிட்டு கையை தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் இருந்து பாருங்கள், ஒட்ட வேலை இப்படி இருந்தால் வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இதுதான் பதம். இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாம். கையில் பிடிக்க வேணாம், ரொம்ப சூடாக இருக்குது. தளன்னு இருக்கும்போது பார்த்திங்கன்னா கை சுட்டுடும். கரண்டியில் வந்து தண்ணியை நினச்சிக்கிட்டு ஒரு கிண்ணத்துலேயும் தண்ணியை நினச்சிக்கோங்க. அதில் போட்டுட்டு நம்ம கையே வைக்க வேணாம், அப்படியே ரவுண்டாக சுற்றினா போதும். அப்படியே பால் மாதிரி உருண்டு வந்துடும். ரொம்ப கெட்டியாக இருந்தால் ஈஸியாக வந்துருக்கும். தள இருந்தால் கொஞ்சம் இழுந்தாக இருக்கும். இப்போ வந்து பிடிச்ச ரவுண்டு உருண்டையெல்லாம் அதிலே போட்டு வச்சுட்டேன். அப்புறமா தான் சாப்பிட போகிறேன். இப்போ தோசை கல் காஞ்சிட்ருக்கு. சப்பாத்தியெல்லாம் திரட்டி வச்சுட்டேன், போட்டு சுட்டுடலாம். சுட்டுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ சுட்டாச்சு. என் பொண்ணுக்கு 1 பெரிய சப்பாத்தி, என் பையனுக்கு ஒரு 3 வச்சுட்டேன் சுட்டு டின்னர் பாக்ஸுக்கு. இப்போ சைட் டிஷ் வச்சிடலாம். முட்டை, கேப்சிகம், தக்காளி கிரேவி வச்சுட்டு, எப்படியும் தக்காளியோடு எல்லாம் தான் சேர்ந்து வெளியே போடுவாங்க, போட்டோம். எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக கேசரியும் கொஞ்சம் எடுத்து வச்சிடுறேன் கூடவே, ஏன்னா அவனுக்கு அது பிடிக்காதான். செஞ்சு வச்சுருக்கேன், ஏதோ கொடுக்கலான்னு கொஞ்சோண்டு தரப்போகிறேன். கேசரி வச்சாச்சு. இந்த சப்பாத்தி, கேசரி, முட்டை கிரேவி எல்லாம் வச்சாச்சு. முட்டை தக்காளி சட்னி இங்கே என் பொண்ணுக்கும் வச்சுட்டேன். அப்படியே அவளுக்கு மீன், வறுத்த மீன் இருக்குல்ல, மீன் வறுவல், அதாவது மீன் பொரியல், அதையும் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா அவன் சாப்பிட மாட்டான், அவளுக்கு மட்டும்தான் வச்சாச்சு. இப்போ அடுத்து வந்து எனக்கு சாப்பாடு வச்சு போகிறேன். பசியாக எடுக்குது. களி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம செஞ்சு வச்சுருந்த அதே கீரை பொரியலை வச்சுடுவோம். கூட வந்து கொஞ்சமாக நெய்யும் விற்றுப்போம். நெய் இருந்தால் தான் சாப்பிட முடியும், அதனால தான் நெய் கொஞ்சம் விட்டு நேற்று வச்சுருந்த அந்த குழம்பு இருக்குது, கடலை குழம்பு, அதையுமே கொஞ்சம் ஊற்றிட்டு போய் சாப்பிட வேண்டியது தான். சாப்பிட்டு பார்த்து நான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். எப்பவும் போல் நம்மளோட கீரையை குழம்பு வச்சுக்குவோம். நானும் பிடிக்காம தான் இன்றைக்கி சாப்பிட்றேன். பசி